Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சீடெட் டிசம்பர் 2024 பேப்பர் 1 சிலபஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சீடெட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளை, ஸோ என்னென்ன நீங்க வந்து கவனமா இருக்கணும், என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஸோ பேப்பர் 1 யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பேப்பர் 1 வந்து டிப்ளமோ முடிச்சவங்க, அதாவது டீச்சர் ட்ரைனிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க, டிடிஎட் முடிச்சவங்க மட்டும்தான் வந்து பேப்பர் 1க்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ் பிரகாரம் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜில வந்து உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி ஸ்கூல் சைல்டு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளையுடைய பெடகாஜி, அவங்க டெவலப்மெண்டல் ஃபீச்சர்ஸ், ஸோ அவங்களோட ஆஸ்பெக்டிவ் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அப்புறம் அவங்களோட சோஷியலைசேஷன், அவங்க சோஷியல் வேர்ல்டு எப்படி இருக்கும், பியாஜெட், கோல்பர்க், வைகாட்ஸ்கியோட தியரிஸ். ஸோ இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து இதுல நிறைய தியரிஸ் இருக்கும். இந்த கான்செப்ட் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு இருக்கிற தியரிஸ்மே நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த தியரிஸ் எல்லாமே இருக்கும். சைல்ட் சென்டர், ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், இன்டெலிஜென்ஸ், அது ரிலேட்டடா இருக்கிற தியரிஸ், அப்புறம் மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் அண்ட் தாட், அப்புறம் ஜெண்டர் பத்தின கான்செப்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்கு மத்தியில இருக்க டிஃபரன்சஸ், அந்த டைவர்சிட்டி, அது எல்லாமே இருக்கும். அண்ட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ் பத்தி, சிசிஇ, இந்த மாதிரிப்பட்ட எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து நமக்கு இதுல வரும். ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இது தட் இஸ் சைல்ட் டெவலப்மெண்ட், அந்த ஒரு கான்செப்ட்ல வரும். ஸோ நமக்கு என்ன சொன்னோம், இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுல, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் குள்ளார வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சைல்ட் டெவலப்மெண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு பிரைமரி ஸ்கூல், அதுல இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும். அண்ட் இதுக்கு கூட எதை பத்தியும் பேசுவோம் அப்படின்னா இன்க்ளூஷன் பத்தி பேசுவோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பத்தி அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரன் வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸ் ரூம்குள்ள நம்ம வச்சுக்கணும், ஸோ ஸ்பெஷலி ஏபிள்டா இருக்கும்போது வந்து அவங்களை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து அவங்களை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களை நம்ம வந்து ஒரு ரெகுலர் கிளாஸ் ரூம்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்க முடியும்ன்ற கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெடகாஜி. ஸோ பெடகாஜி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லேர்னிங் அண்ட் பெடகாஜி அப்படின்னுவாங்க. ஸோ இது வந்து மூணாவது விஷயம். ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜி, அதாவது சிடிபி பேப்பர்ல வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். இன்க்ளூஷன்ல வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் பாக்கி 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு லேர்னிங் அண்ட் பெடகாஜில இருந்து கேட்பாங்க. ஸோ லேர்னிங் அண்ட் பெடகாஜி வந்து நம்ம ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்போ டீச்சரா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு வந்து பிள்ளைங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லேர்னிங் அண்ட் பெடகாஜில வரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ், மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஸோ எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிச்சு எப்படி படிக்கிறாங்க அண்ட் எப்போ வந்து அவங்களோட சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாம போகுது, எதனால அச்சீவ் பண்ண முடியாம போகுது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜில வரும். ஸோ டோட்டல் 30 கொஸ்டின். ஸோ இதுல வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஈவன் இன்க்ளூஷனுமே நம்மளால யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும். இந்த சைல்ட் டெவலப்மெண்ட்ல தான் உங்களுக்கு இந்த தியரிஸ் இதெல்லாமே வரும். ஸோ 15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எப்படின்னா, ஸோ ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஒன்னு வந்து கண்டென்ட்டா இருக்கும், கான்டென்ட் நமக்கு என்னென்ன கான்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெடகாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ ஒன்னு கான்டென்ட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெடகாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து
பேப்பர் 1 எழுதுறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ கான்டென்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி, ஷேப்ஸ், நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்ல இருக்கிற அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அண்ட் தென் மெஷர்மெண்ட்ஸ், வெயிட், டைம், வால்யூம், இது எல்லாமே வந்துடும். ஸோ ப்ராடா கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு என்னென்ன சொல்லலாம், ஜாமெட்ரியில இருக்கிற ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுல அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து வெயிட், டைம், அது எல்லாமே வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ஹேண்ட்லிங், பேட்டர்ன்ஸ் அண்ட் மணி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கான்டென்ட்ஸ்ல இருக்கும். அடுத்து பெடகாஜிக்கல் இஷ்யூஸ், அகெயின் நீங்க ஒரு டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு டீச்சரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ. ஸோ அது வந்து என்ன என்ன வேல்யூ இருக்கு அது கரிக்குலம்ல. அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சுக்கிட்ட மட்டும் பத்தாது, நம்ம அதை டீச் பண்ணும்போது அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், எப்படி அதை ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போறோம். அண்ட் இவாலுவேஷன் ஃபார்மேட்ஸ் என்னென்ன, ஸோ இதுல என்னென்ன டீச் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸோ இதுல இருக்க அந்த எரர் அனாலிசிஸ், டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமடியல் டீச்சிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ்ல அகைன் வந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் பெடகாஜிக்கல் இஷ்யூஸ்ல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டீச்சர் மைண்ட் செட் இருக்கும்போது ஈஸியா உங்களால பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல வந்து அகைன் இட் இஸ் டிவைடட் இன்டு 2. ஒன்னு வந்து கண்டென்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பெடகாஜிக்கல் இஷ்யூஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பெடகாஜில வந்து 15 கொஸ்டின்ஸ். இந்த வந்து கான்டென்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கும். அண்ட் தென் ஃபுட், ஷெல்டர், வாட்டர், டிராவல், அப்புறம் திங்ஸ் பி டூ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கிறது. நெக்ஸ்ட் பெடகாஜில வந்து திரும்ப சிமிலர் டு மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்த மாதிரியே தான். ஸோ ஒரு கான்செப்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ லேர்னிங் பிரின்சிபல்ஸ் என்ன, ஸ்கோப் என்னது, ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கான்செப்ட்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ராக்டிக்கலா என்னென்ன ட்ரை பண்ண போறோம், அண்ட் சிசி டீச்சிங் மெட்டீரியல்ஸ், எய்ட்ஸ், அண்ட் இதை டீச் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதுல இருந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் 1. ஸோ 2 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2. இப்போ நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இது லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அடுத்தது நீங்க தமிழ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோஸ் வரும், அதுக்கப்புறமேட்டு ஒரு போம் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கான்டென்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஒரு ப்ரோஸ் அண்ட் ஒரு போம். ப்ரோஸ்ல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அண்ட் போம்ல வந்து உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் தென் பெடகாஜி அகெயின் சேம் லைக் பிஃபோர். ஸோ பெடகாஜில வந்து அகெயின் யூ ஹேவ் 15 கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தமிழ் கேட்கும் போது கொஞ்சம் ஈஸியா கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல கேட்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு பேசேஜ்குள்ள கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு சிஜெட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டில் அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இதுலயும் பெடகாஜில சேம் திங், லேர்னிங் அண்ட் அக்விசிஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த உங்களுக்கு பெடகாஜில வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வரும்போது உங்களுக்கு LSRW ஸ்கில்ஸை பத்தி இருக்கும். ஸோ லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், ஸோ இந்த ஸ்கில்ஸை பத்திலாம் இருக்கும். அதே தான் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் 2லயும் வரும். ஸோ எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸோ கான்டென்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ். இது என்ன இருக்கும், ஒரு ப்ரோஸ் இருக்கும், ஒரு போம் இருக்கும். ஸோ தமிழா இருந்தா ஒரு செய்யுள், அப்புறம் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே போல பெடகாஜி. ஸோ இதோட வந்து நம்மளுடைய சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் வந்து முடியுது ஃபார் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1ஓட சிலபஸ் வந்து நம்ம இதுல வந்து இந்த வீடியோல கிளியரா பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, கிளாரிபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். அப்கமிங் வீடியோஸ்ல பேப்பர் 2 உடைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேர்னிங் வீடியோஸும் உங்களுக்கு 1 by 1 போஸ்ட் பண்றேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ எவ்ரி ஒன்.